பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 826வது தேவ செய்தி இந்த வியாழக்கிழமை இரவு 11:30 மணி அளவிலும் கர்த்தர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு கொண்டு போய் விடப்பட்டார். யாரால? தெய்வத்தாலே விடப்பட்டார். ஒரு உண்மையுள்ள பரிசுத்த ஆவியான தெய்வம் இயேசு கிறிஸ்து வேண்டும் என்ற சோதனையில் அவர் வனாந்தரத்தில் கொண்டு போய் பிசாசுக்கு ஒப்படைக்கிறார். ரொம்ப சிந்திக்கணும். ஏன் ஒப்படைச்சிருப்பாரு? ஏன்னா இந்த 3 காரியங்களில் இந்த மனித குலம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், ஏன் எப்பேற்பட்ட ஊழியர்கள் விழுந்து போய் இருக்கிறார்கள். அந்த சோதனையில் நம்மால் ஜெயிக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்து இந்த சோதனையில் எப்படி ஜெயித்தார் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 13-14 வாசிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விட்டார். அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டான சாத்தானுடைய காரியங்கள் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இப்போ இந்த 3ஐ வச்சு தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். முதல்ல என்ன சோதித்தான்னா, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை முதல்ல தாக்கினான். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை தாக்கினான்னா பிழைப்பு. 40 நாள் உபவாசம் இருந்தவருக்கு பசி உண்டாகுது. பசியை நோக்கமாக வச்சு இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லுகிறான். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றான். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நம்மளுடைய சரீர தேவைகளுக்கு முக்கியத்துவத்தை காட்டிலும் நாம் இந்த பூமியில போஜன பிரியனாக சில வேளையில மாறி போகிறோம். ஆனால் இந்த சாத்தானுடைய நோக்கமே நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட போஜன பிரியனாக மாற்றி தெய்வத்திற்கு விரோதமாக வாழச் செய்கிறது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் தேவனுடைய வார்த்தையினால கூட பிழைக்க முடியும். இந்த உலகத்தை உன்னுடைய பிழைப்புக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு அவருக்கு பிரியமில்லாததை எவ்வளவு நாம் செய்வோம். அவருக்கு தர வேண்டிய தசம பாகங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம நம்ம பிழைப்புக்கு பயன்படுத்துவோம். கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை செய்வோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சுவிசேஷத்தை செய்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும். அதனாலதான் இன்றைக்கு நாங்கள்லாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவிக்கிறது. 2வது ஒரு தாக்குதல் செய்தான் இயேசு கிறிஸ்துவை. ஆத்மாவை தாக்கினான். ஒரு மனிதனுடைய சிந்தை, நம்மளுடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கியது தான் அந்த ஆத்மா. இந்த ஆத்மா இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தை அவன் சோதிக்கும்படியாய் செய்கிறான். பாருங்க, தேவனையே சந்தேகிக்கும்படியாய் செய்கிறான். இந்த மலையிலிருந்து குதி, உன்னை தேவதூதர்கள் காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி பைபிள் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நமக்கு கூட நிறைய வசனங்கள் தெரியல. ஆனால் சாத்தான் தெளிவா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றான். எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 91 வாட்சிமாருங்கள நிறைய வசனம் இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தரை நோக்கி அடைக்கலம், கோட்டை, தஞ்சம்னு நான் நம்பி இருக்கிறவன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்னை தப்பி வைக்கிற தேவனே, அவருடைய சிறகுகளினாலே மூடுவாரு. சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் அணுகாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு தாபரமாக கொண்டேன். பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சாத்தான் சொன்னது என்ன வசனம் தெரியுமா? சங்கீதம் 91:11 தான் இருக்கணும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்குதே. உதி. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தேவனை பரீட்சை பாராத, தேவனை சோதிக்காத, தேவனை நம்பாம இருக்காத, பதிலடி கொடுத்தான். இன்றைக்கு நமக்கும் நிறைய நோய் நொடிகள், நிறைய பிரச்சனைகள், பாடுகள் இருக்கும் பொழுது இந்த உலகம் கேட்கும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாச்சே, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு இது நடக்கக்கூடாதாச்சே, இந்த சோதனை உங்களுக்கு வந்துச்சு, இந்த பாடுகள் ஏன் வந்துச்சு? சங்கீதம் 34:20 சொல்லுது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மலையிலிருந்து விழுந்து அந்த எலும்பு உடையதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சோதிக்கிறான். பாருங்க, சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவரை சந்தேகமாய் நாம் பார்க்கக்கூடாது, சோதிக்கக்கூடாது. 3வது காரியம், ஆவியின் மீது தாக்குகிறான். தனிப்பட்ட ஒரு வெற்றியை. இயேசு கிறிஸ்துவ சாஷ்டாங்கமாக விழுந்து அவனை பணிந்து கொள்ளணும்னு வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பாருங்க, அங்கங்க விக்கிரகங்கள், கோயில்கள், சிலைகள் எல்லா இடத்திலும் விழுந்து பணிந்து கொண்டு இருக்கிறது. இது யாருடைய வெற்றி நினைக்கிறீங்க? சாத்தானுடைய வெற்றி, சாத்தானுடைய ஆதிக்கம்.
அவன் இயேசு கிறிஸ்துவே பாதத்தில் விழுந்து வணங்கும்படியாக ஆசைப்பட்டவன் அல்லவா? அப்ப முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வெளியேறும் பொழுது இந்த 3 சோதனைகளையும் தோற்று போயிட்டாங்க. விக்கிரகத்தை வணங்கினாங்க, உணவுக்கு ஆசைப்பட்டு தேவனை முறுமுறுத்தாங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவிசுவாசியாய் மாறிட்டாங்க. ஆனா நாம பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் இந்த 3 சோதனைகளையும் எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ அதை போல நாமும் ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் நாம் ஜெயம் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.